Hi friends, Assalamu alaikum. Welcome to my YouTube channel. நாங்கள் இன்றைக்கி டோட்டியா ரொட்டி எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபேமஸான ரொட்டின்ற அது இந்த டோட்டியா ரொட்டி தான். இது ஷவர்மா அப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிடலும். வாங்க நாங்கள் வீடியோவுக்கு போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 500 கிராம்ஸ் மைதா எடுத்துக்கிறேன். இதுக்கு போதுமான அளவு சால்ட் நான் ஒரு டீஸ்பூனை விட கொஞ்சம் கூடையாக போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பேக்கிங் பவுடர் சரியாக ஒரு டீஸ்பூனே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு எண்ணெய் வாய்ந்தாலும் சரி, நாங்கள் பாவிக்கிற குக்கிங் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் கோகோனட் ஆயில், வெஜிடபிள் ஆயில் எதாக இருந்தாலும் ஓகே. இப்போ இதை கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் இந்த ஸ்பூனால். இந்த டோவை செட் பண்ணிக்கொள்கிறதுக்கு ஹாட் வாட்டர் தான் எடுக்கணும். இதில் கூல் வாட்டரில் செஞ்சால் இது சாஃப்டாக வராது. அதால் நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு இந்த வுட் ஸ்பூனால் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ரொட்டி ரெப்பிங் ரொட்டி அப்படின்டா வெஜிடபிள்ஸாக மீட் ஐட்டமாக என்ன வேண்டாலும் வச்சு நீங்கள் ரெப் பண்ணி கொள்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரொட்டி வைக்கணும். இந்த ரொட்டியோட ஒரிஜின் மெக்சிகோ. அங்கெல்லாம் வெஜிடபிள்ஸாக அப்படி இல்லாட்டி மீட் ஐட்டமாக எல்லாம் ரெப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரொட்டி வந்துக்கு. இப்போ பொதுவாக நாங்கள் ஸ்ரீலங்காவில் செய்கிற ரொட்டிக்கு நாங்கள் எப்போயுமே கோகோனட் யூஸ் பண்ணுவோம். அப்படி கோகோனட் யூஸ் பண்ணினா இதை ரெப் பண்ணிடலாம், அப்போ உடஞ்சிரும் தானே. ஸோ அதனால் இது ரெப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரொட்டி நாங்கள் டோவை செஞ்சுக்கொள்ளணும். இப்போ இந்தியாவிலெல்லாம் சப்பாத்தி செய்வாங்க. சப்பாத்தி டோக்கும் இந்த டோக்கும் இடையில சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான் இன்றைக்கி, கொஞ்சம் சிமிலர் ரெண்டும். சப்பாத்தியும் எங்களுக்கு என்னமாலும் உள்ளுக்கு மீட் ஐட்டம் இல்லாட்டி வெஜிடபிள் ஐட்டம் எதாலும் வச்சு எங்களுக்கு ரெப் பண்ணி கொள்ளும். இதுவும் அதை மாதிரி தான். பட் சப்பாத்தியை விடவும் இது கொஞ்சம் சாஃப்டாக வரும். சொல்லப்போனால் இது ஒரு க்ளோத் ஒன்று மாதிரி இருக்கணும், அந்தளவு சாஃப்டாக இருக்கணும் இந்த டோ. ஸோ நாங்கள் மிச்சம் இதை நீட் பண்ணப்படா. இது சும்மா எல்லா அந்த மைதாவையும் நல்லா செட் பண்ணிக்கொள்கிற மாதிரி இருந்தால் சூப்பராக வரும். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி இப்போ நான் ஒரு க்ளோத்தால் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த வுட் போர்டுக்கு ஃப்ளார் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கொண்டு இப்போ ரொட்டி டோவை வச்சுக்கிறேன். இப்போ இதை நாங்கள் கணக்காக டிவைட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதனால் கணக்காக நாங்கள் டிவைட் பண்ணிக்கொள்வோம். நிறைய கண்ட்ரீஸில் ஸ்க்ரேப்ட் கோகோனட் எடுக்கிற மிச்சம் கஷ்டம். இப்போ பாகிஸ்தான்லெல்லாம் ஸ்க்ரேப் கோகோனட் சில இடத்துல இல்லவே இல்லையாம். அங்கெல்லாம் ஸ்க்ரேப் கோகோனட்ன்ட்டு அது எப்படி இருக்கும், அது அந்த பேக்கெட்டில் வருது அதா இதா அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ இங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் பொறுத்தவரையில் வேண்டிய மட்டும் ஸ்க்ரேப் பண்ணி எங்களுக்கு கோகோனட்டை வேண்டியமாக எடுக்கலும். இப்போ இதை நான் பாயில் பண்ணிக்கிறேன். இப்போ இதை திரும்ப கவர் பண்ணி இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் மட்டுக்கு வச்சு எடுத்து தான் நான் இதை தட்டணும். ஸோ இப்போ நான் ஃப்ளார் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் தட்டிக்கொள்கிறேன். உண்மைக்குமே இந்த ரொட்டியை நாங்கள் தட்ட போகல, இது நல்லாவே தின்னாக வரணும். லேசிக்கு இது பீயாது, இது உடையாது. ஸோ அதனால் பயம் இல்லாமல் எங்களுக்கு எங்களோட தாவாட சைஸுக்கே நல்லாவே பெருசாகவே தட்டிக்கொள்ளிடும். ஸோ அதை மாதிரி நான் ஒரு அளவு பெருசாக தான் தட்டுறேன். ஏன்னா பெரிய தாவை வைக்கலை, பெரிய பேன் வைக்கலை, நான் ஒரு அளவான பேன் தான் வச்சுக்கிறேன். ஸோ அதனால் நான் ஒரு அளவை தான் தட்டுறேன். அடுத்து இந்த ரொட்டி நாங்கள் கொஞ்சம் ஹீட்டோடே சாப்பிட்டுடணும். நல்லாவே ஆறிச்சுன்னு சொன்னால் அது கொஞ்சம் இது கொஞ்சம் டெக்ஸ்சர் கொஞ்சம் குழம்பிடும். ஸோ நாங்கள் ஹீட்டோடு சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரொட்டி செய்யப்போக்குள்ள கேஸ் ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. மிச்சம் ஹையாக வச்சிங்கன்னா டக்குன்னு அப்படியே தீஞ்சிடும். ஸோ அதனால் பாருங்கள், இந்த ரொட்டியை வச்சா அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக பொங்கி வரும், நல்லா பசந்தாக வரும். பட் நாங்கள் கேஸை நல்லாவே ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொள்ளணும், அப்போ தான் சரியாக வரும். அடுத்தது உங்களுக்கு வேண்டிய என்ன பரீட்டோ வைக்கட்டும், ஷவர்மா வைக்கட்டும், எது வைந்தாலும் உங்களுக்கு இந்த ரொட்டியை வச்சு செஞ்சு சாப்பிடலும். விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ரொட்டியோட டோ நாங்கள் செய்கிறதுல தான் எங்களுக்கு எல்லாமே இருக்குது. அதை தான் நாங்கள் மிச்சம் நீட் பண்ணாமல் கணக்காக நீட் பண்ணி செஞ்சுக்கொள்ளணும். அதே மாதிரி ரொட்டியை செஞ்ச பிறகும் நாங்கள் ஒரு க்ளோத்தால் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். நாங்கள் யூஸ் பண்ண காட்டியும் அது மட்டுமே க்ளோத்தால் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். அப்போ தான் இந்த ரொட்டியோட சாஃப்ட்னஸ் வரும். இப்போ நான் எல்லா ரொட்டியும் செஞ்சுட்டேன். இப்போ நான் இதை பார்க்குறேன். பாருங்கள் எப்படி வந்தீங்கன்னு பாருங்கள். இது உண்மைக்குமே ஒரு க்ளோத் ஒன்று மாதிரி தைக்க வேண்டிய மாதிரி மடித்து சுற்றி எல்லாம் செஞ்சிடலும். ஆனால் பீரோவில் மட்டும் வச்சிட வேணாம்.
இது வந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து பாருங்கள், இப்போ என் ரொட்டி எல்லாமே நான் செஞ்சு கொண்டேன். இதில் வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி ரெப்பிங், என்ன ரெப்பிங் வேண்டாலும், என்ன சிஸ்டத்துக்கு வேண்டாலும் ரெப் பண்ணிடும். அதுதான் இதில் உள்ள விஷயம். ரவுண்டாகவே ரெப் பண்ணணும்னு இல்லை, என்ன மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கா இல்லாட்டி பாக்ஸ் ஷேப்புக்கா வேண்டிய மாதிரி உங்களுக்கு ரெப் பண்ணிக்கொள்ளலும். அந்த அளவு ஃப்ளெக்சிபிளான ஒரு ரொட்டி ஒன்று தான் இது. பாருங்கள், இப்போ சரியாக வந்திக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களோட ரொட்டி எப்படி வந்துச்சு, சாஃப்டாக வந்துச்சான்னு சொல்லி எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிப்பியை பயமில்லாமல் ஃபாலோ பண்ணுங்கன்னா எதுவுமே ஸ்கிப் பண்ணலை, உங்களுக்கு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே காட்டி தான் செஞ்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு எப்படின்னு கட்டாயமாக எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நான் உங்களே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.